அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்று பார்த்தால், ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் பெரும்பாலும் பலம் பெறுகிறாருங்க. இறுதியில் விரயஸ்தானத்தில் நுழைய போகிறார். ராசியின் அதிபதியான சூரியன் இந்த வாரத்திற்கு பிறகு முழுமையாக விரயத்தில் அமருவதால் எதிர்பாராத பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்கள் செயல்பட்டாக வேண்டும். ஆனால் அதே சமயம் அலைச்சலும் சிரமமும் இருந்தாலும் அதற்கேற்ற ஆதாயத்தை நிறைவாக நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன். எனவே சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி பெறுவதோடு நினைப்பதை காட்டிலும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சூரியன் மட்டும் லாபஸ்தானத்தில் வரமளவில்லை. அங்கு அவருடன் இணைந்து நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் விளம்பருகிறாருங்க. மற்ற கிரகநிலைகளை காட்டிலும் குரு பகவான் லாபத்தில் இருப்பது அனைத்தையும் வளர்ச்சியாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே அவர் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த தருணம் மிக பெரிய அளவிலான சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் உறுதியாக தகர்த்தெறியும். மற்ற கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் கூட லாபஸ்தானத்தில் அதீத பலத்துடன் வலம் வரக்கூடிய குரு பகவான் அத்தனை சாதகமற்ற சூழலையும் விலக்கி நன்மை நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறார். எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் என அனைத்தும் உறுதியாகவே தகர்த்தெறியப்படுவதோடு சிம்மராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான லாபத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் தானாகவே நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தானாக உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகிறது. மிக சிறப்பாக இந்த தருணத்தில் குடும்பத்தில் பல்வேறு வகையான உறவுகளுக்கிடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய தருணமாக அமைகிறது. அடிக்கடி உடல்நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகளை சந்தித்த சூழலில் அவை அனைத்திலும் நல்லதொரு மாற்றம் உடல் நலத்தில் திருப்திகரமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை மிகவும் வலுவாக குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். குடும்ப முன்னேற்றத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பண வரவை அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பை உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிதாக நிலம் வீட்டு மனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றி தானாகவே உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை உறுதியாக சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க இந்த தருணத்தில் குரு பகவான். அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் போன்றவற்றை சனி பகவான் அஷ்டமத்தில் திருக்கணிதத்தின்படி நுழைந்திருந்தாலும் முழுமையாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படி நுழையவில்லை. ஏனென்றால் அவர் சப்தமத்தில் ஆட்சி பலம் பெற்று ராகுவுடன் இணைந்து வலம் வரக்கூடிய இந்த வேளையில் வக்ரகதியில் திரும்பியிருக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாகவும் ராசிக்கு சகாயமற்றவராகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் வக்ரகதியில் திரும்பியிருப்பது முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை சிம்மராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராகுவுடன் இணைந்து யோகஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய சனி பகவானின் அமைப்பு நிறைந்த நன்மையையும் வளர்ச்சியையும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அதிரடியாக மாற்றி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பணிச்சுமை அதோடு மட்டுமல்லாது சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் ஆகியவற்றிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு இடமாற்ற
மாறுதல் உள்ளிட்ட மிக சிறப்பான மாற்றங்களை இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகவும் அற்புதமாக கைகூட போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் கடுமையான நெருக்கடி என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் நல்ல ஒரு மாற்றம் உறுதியாக உண்டு. நினைப்பதை காட்டிலும் உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்களை நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு விலக்கி விடுகிறாருங்க சனி மற்றும் அவருடன் இணைந்திருக்கக்கூடிய ராகு. எனவே பல விஷயங்களில் அடிக்கடி சிரமத்தையும் சிக்கலையும் சந்தித்து வந்த சூழலில் அவை அனைத்திலும் நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக அமையக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் உறுதியாகவே அமைய போகிறது. மோட்சக்காரகரான கேது மிக வலுவாக ஜென்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடன் இணைந்து வலம் வரக்கூடிய செவ்வாய் இந்த வாரத்திற்கு பிறகு மிக வலுவாக தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஜென்மராசியை விட்டு விலகக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை சிறப்பாக மேம்படுத்துவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வியாபாரம், விவசாயத்துறை, விளையாட்டுத்துறை போன்றவற்றில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பை இந்த வேளையில் செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் இந்த தருணத்தில் விலகுவதால் பத்திரப்பதிவு உள்ளிட்டவற்றில் ஏற்பட்ட சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி எதிர்பார்த்தபடி நன்மை நிறைந்த சூழலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் அரசியல் மற்றும் கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக 10 ஆட்சி பலம் பெற்று வலம் வருகிறார். நினைப்பதை காட்டிலும் பல வகையில நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகுவதால் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வகையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் சுக்கிரன். வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்டவற்றிலிருந்து வெளிவருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய சந்தர்ப்பமாகவும் சிம்மராசிக்காரர்களுக்கு அமைகிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளை மிகவும் வலுவாக நன்மை நிறைந்தவையாக விரயத்தில் வலம் வரக்கூடிய வித்யாகாரகரான புதன் ஜென்மத்தில் நுழைவதால் உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறாருங்க. வித்யாகாரகரான புதனின் அமைப்பு சாதகமான சூழலை உருவாக்குவதால் கல்விகளில் தினம் தினம் மாணவர்கள் நிறைவான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. சந்திரன் பெரும்பாலும் பல இடங்களில் மாறி வலம் வந்தாலும் நன்மை நிறைந்த வாய்ப்பை அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்க போகிறார். மேலும் இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் முழுமையாக வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கைகூடக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.